நான் கதைக்கிறது கேக்குதானே உங்களுக்கு? கதைக்கிறது இஷ்யூ இல்லையே? கேக்குது. ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த முறை அசைன்மெண்ட் சப்ஜெக்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க? லைன் ப்ரோக்ராம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், அடுத்தது என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்ப உங்களுக்கு நாங்க வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம் தானே? அப்ப அந்த ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் விளங்க மாட்டேங்குது? டிரான்ஸ்போர்ட்டேஷனும் லைன் ப்ரோக்ராமிங்கும் மிஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் கொஞ்சம். அப்ப அது ரெண்டும் உங்களுக்கு கிளியரா விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? அப்ப நான் அது பாஸ் பேப்பர்ஸ் அந்த வீடியோ நான் பார்த்தேன். பார்த்து உங்களுக்கு ஆன்சர்ஸும் நம்ம போட்டிருக்கிறோம். அது விளங்காம இருக்க சான்ஸ் இல்ல. பட் ஓகே. நான் உங்களுக்கு அது வேணா உங்களுக்கு நான் ரிப்பீட் சொல்லி தரேன். அது ஒரு இஷ்யூ கிடையாது. அந்த 2 சப்ஜெக்ட்டுமா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? எப்ப உங்களுக்கு எக்ஸாம்? நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கு எக்ஸாம் என்ன? ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு வந்து லைன் ப்ரோக்ராம்ல ஒரு கணக்கு பார்ப்போம். சரியா? எப்படி செய்யறதுன்னு சொல்லி லைன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கணக்கு பார்ப்போம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க 2017 பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. பண்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குதா? ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குதா? ஓகே. இதெல்லாம் வந்து உங்களோட டிரைவ்ல போட்டிருக்கா? செக் பண்ணி பாத்தீங்களா? ஆமா மிஸ். பார்த்தோம். எஸ். இதெல்லாமே வந்து உங்களோட அந்த ஆன்சர்ஸ். சரியா? அப்ப நீங்க ஒவ்வொரு பாஸ் என்ன இஷ்யூனா மிஸ் அந்த போர்ட் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கனால தான் கொஞ்சம் தெரியல. சரி ஓகே. சரி. நான் இன்னைக்கு போர்டுல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இப்ப இதுல சொன்னா உங்களுக்கு விளங்கும் தானே? ஓகே. 2017 பேப்பர் எடுங்களேன். சரியா? முதல்ல பாருங்க உங்களுக்கு ஆபரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தவரையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு 5 வருஷம் பாஸ் பேப்பர் இருக்கு தானே? நான் செய்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொன்னா 5 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லாவே ஒரு 25 தடவையாவது செஞ்சிருப்பேன். திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை ஒரு 25 தடவையாவது செஞ்சிருப்பேன். 26வது தடவை செய்யற நேரத்துல எனக்கு அந்த பேப்பர் சிம்பிளா இருந்துச்சு. நான் அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதுற நேரத்துல நான் சொன்னா ஒரு 1.5 ஹவர்லயே பேப்பரை முடிச்சாச்சு. ஏன்னா அவ்வளவு பிராக்டிஸ். லைன் அப்போ இது உங்களோட ஆபரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தவரையில பிராக்டிஸ் தான் முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ A+ ஷுவர். ஓகே. அதனால நீங்க இது பெரிய ஒரு கஷ்டமான பாடமே கிடையாது. நீங்க செய்யற எல்லா சப்ஜெக்டையும் விடையும் ஈஸியான பாடம் தான் ஆபரேஷன் ரிசர்ச். ஓகே. இதுல நீங்க ஒரு 60க்கு மேலயும் அசைன்மென்ட்ல ஒரு 90 வச்சுட்டு நீங்க போனாலே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல 75க்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு A+ வந்துடலாம். அதனால நீங்க இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இருக்கிறது சிம்பிள் ஈஸியான பேப்பர். கேட் எக்ஸாம்ல இப்ப நான் உங்களோட எக்ஸாம பார்த்த வரையில வந்து கேட் எக்ஸாம்ல லைன் ப்ரோக்ராம் வந்தது வந்து குறைவு தானே? ஆமா மிஸ். எஸ். லைன் ப்ரோக்ராம் வந்து குறைவு. உங்களோட பாஸ் பேப்பர் அதாவது ஃபைனல் பாஸ் பேப்பர்ல இருக்கு. அந்த ஃபைனல் பாஸ் பேப்பர்ல லைன் ப்ரோக்ராம் வந்திருக்குது. ஓகே. அதனால நீங்க ஃபைனல் பேப்பர் கூட ட்ரை பண்ணிட்டு போங்க. சரியா? அப்ப நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப லைன் புரோகிராமிங் சொல்றது வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சார்ட் குடுப்பாங்க. இன்கேஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப்ல கணக்கும் குடுப்பாங்க. அப்ப அந்த பேராகிராஃப்ல கணக்கு குடுத்தேன்னு சொன்னா, பேராகிராஃப்ல இருக்கிற அந்த விஷயங்கள ஒரு சார்ட்டா போட்டுட்டு நீங்க செய்து கொண்டு போனீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் எடுக்கணும். அவங்க சொல்லி இருக்கிற சோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க என்னென்ன விஷயம் சொல்றாங்க, என்னென்ன ரிக்வயர்மென்ட் பயன்படுத்துறாங்க, எவ்வளவு ரிசோர்சஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு பேராகிராஃப்ல குடுப்பாங்க. இல்லாட்டி ஈஸியா சார்ட்லயும் குடுப்பாங்க. இந்த மாதிரி சார்ட்லயும் குடுப்பாங்க. அப்ப பேராகிராஃப்ல கொடுத்த இந்த மாதிரி சார்ட் ஒண்ணு செய்து எடுத்துக்கொள்ளணும். சார்ட்ல கொடுத்தா நீங்க அப்படியே செய்து கொண்டு போனீங்களா சரி. இப்ப பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? Formulate the linear programming model for above problem. Use x1, x2 and x3 has A, B, C and C. அதாவது முதலாவது கேள்வி ஃபார்முலேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு லைனர் ப்ரோக்ராம் மாடல்ல. சரியா? அது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அந்த A வந்து x1 ஆவும் B வந்து x2 ஆவும் C வந்து x3 ஆவும் எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் நம்ம எப்படி செய்யறதுன்னு. அப்ப ஃபார்முலேட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா 3 மெத்தட் இருக்கு. 3 விஷயம் சொல்லணும். சரியா?
முதலாவது வந்து நம்ம டிசிஷன் வேரியபிள் செய்யணும். சரியா? ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி ஒண்ணு எழுதணும். அடுத்தது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்னு எழுதணும். நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லி ஒன்னு எழுதணும். அப்ப முதலாவது உங்களுக்கு லைன ப்ரோக்ராம ஃபார்முலேட் பண்ண சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் நாம 4 விஷயம் எழுதணும். என்னது? டிசிஷன் வேரியபிள் எழுதணும், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்னு எழுதணும். அடுத்தது என்னது? நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லி எழுதணும். சரியா? இப்ப பாருங்க இந்த பாஸ் பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்க? A factory manufactures a 3 product A and B, C for which the data is given in the below table. என்ன சொல்லிருக்கு? ஒரு ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணது 3 ப்ராடக்ட். என்ன? A, B, C ன்னு சொல்லி. அத ஒரு டேட்டாஸ் அது என்னென்ன செய்யுதுன்ற டேட்டாஸ வந்து உங்களுக்கு ஃபாலோவிங் டேபிள்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரிக்வயர்மெண்ட்ஸ் மெட்டீரியல் கிலோகிராம் யூனிட்டுக்கு, மெஷின் ஹவர்ஸ் per யூனிட்டுக்கு, லேபர் ஹவர்ஸ் per யூனிட்டுக்கு, ப்ராஃபிட் per யூனிட். இங்க ப்ராஃபிட்னும் கொடுக்கலாம், டிமாண்ட்னும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப எத்தனை ப்ராடக்ட் சொல்லிருக்காங்க? A, B, C ன்னு சொல்லி 3 ப்ராடக்ட் செய்றாங்க. அதுல ரிக்வயர்மெண்ட்ஸ் மெட்டீரியல், மெஷின் ஹவர்ஸ், லேபர் ஹவர்ஸ், A, B க்கு எவ்வளவு தேவை, அவங்க எவ்வளவு பயன்படுத்தி இருக்காங்கன்ற சார்ட் இதுல சொல்லிருக்காங்க. அந்த கம்பெனில அவைலபிள் ரிசோர்சஸா இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப மெட்டீரியல் எவ்வளவு இருக்குது கம்பெனில? 2500 கிலோகிராம் இருக்குது. மெஷின் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்குது? 1275 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க. லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்குது? 2100 ஹவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு கீழ ப்ராஃபிட் per யூனிட். ப்ராஃபிட் per யூனிட்னா A ப்ராஃபிட்ல ஒரு யூனிட்டுக்கு Aல யூனிட் ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப Aல 32 வருது, Bல 30 வருது, Cல என்னது 40 வருது. ஓகே, அதுதான் இந்த சார்ட்ல உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயம். இப்ப இந்த சார்ட் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்க இந்த A क्वेश्चनல கொடுத்திருக்காங்க formulate the programming model for the above problem. அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு 3 விஷயம் எழுதணும்னு சொன்னேன். பிராக்கெட்ல பாருங்க, பிராக்கெட்ல குடுக்கலாட்டியும் நீங்க யோசிச்சு கொள்ளணும். A ன்னு சொல்றத வந்து நம்ம என்ன எடுப்போம்? x1 ன்னு எடுப்போம். இதுல இந்த क्वेश्चनல சொல்லி இருக்காங்க. சொல்லாம இருந்தாலும் நம்ம இங்க என்ன செய்யணும்? x1 ன்னு சொல்லி எடுக்கணும். B என்ன எடுப்போம்? x2. C நம்ம என்ன எடுப்போம்? x3. ஓகேயா? x3 ன்னு எடுப்போம். இப்ப முதலாவது நான் 3 விஷயம் எழுதணும்னு சொன்னேன். இப்ப முதலாவது விஷயம் இதுல என்ன சொல்லி இருக்குது? டிசிஷன் வேரியபிள். டிசிஷன் வேரியபிள் சொல்றது முதல்ல நம்ம என்ன எழுதணும்? இப்ப இதுல எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? 3 ப்ராடக்ட் இருக்கு. x1, x2, x3. A, B, C ன்னு போடுறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம போடுவோம் x1, x2, x3 ன்னு போடுவோம். அப்ப முதல்ல டிசிஷன் வேரியபிள் நம்ம எழுதணும் எப்படின்னா, இதுல பாருங்க எழுதி இருக்குது. ஃபர்ஸ்ட் x1 க்கு எழுதி இருக்குது. Number of the unit produced from the product A. நாம இப்ப இந்த விஷயம் செய்யறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு டிசிஷனுக்கு வர போறோம். அந்த டிசிஷனை தான் நம்ம ஒரு விஷயம் இப்ப சொல்லுவோம், ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறோம்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் தானே? அதைத்தான் நீங்க இங்க சொல்ல வரோம். டிசிஷன் வேரியபிள்ல x1ல வந்து நான் A ல என்ன செய்ய போறேன்? நம்பர் ஆஃப் த யூனிட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ப்ராடக்ட் A. x2ல நம்பர் ஆஃப் த யூனிட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ப்ராடக்ட் B. x3 சொல்றது என்னது? நம்பர் ஆஃப் த யூனிட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ப்ராடக்ட் C. அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசிஷன் வேரியபிள் எடுக்கணும். சரியா? இப்ப D ன்னு சொல்லி ஒண்ணு வந்திருந்தா அப்ப x4க்கு நம்ம என்ன எழுதுவோம்? என்ன எழுதுவோம்? Number of unit produced product from the product D. அப்ப எத்தனை ப்ராடக்ட் வந்திருக்காங்களோ அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் x1, x2, x3 ன்னு சொல்லி போட்டுட்டு அந்த சார்ட் என்னத்தை பத்தி சொல்லுதுன்றதை இங்க நீங்க எழுதினீங்கன்னா சரி. அந்த இப்ப நான் மேல கொடுத்திருந்த சார்ட் வந்து என்னத்தை பத்தி சொல்லிருந்துச்சு? எத்தனை ப்ராடக்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பத்தி தான் சொல்லிருந்துச்சு. அப்ப நான் அதை போடுறேன். x1 the number of the unit produced from the product A, x2 the number of the product unit produced from the product B, x3 the number of the unit produced from the product C, and the x4 கொடுத்திருந்தா number of the unit produced from the product D. இது யாருக்காவது விளங்காம இருக்கா? விளங்காம இருக்கா? விளங்கிச்சு தானே? ஓகே.
இப்ப அடுத்தது நான் என்ன செய்ய சொன்னேன்? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது என்னது? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராஃபிட் பெர் யூனிட் பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராஃபிட்னு கொடுக்கலாம், டிமாண்ட்னு சொல்லியும் கொடுக்கலாம். இப்ப இதுல ஏல வந்து ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க பெர் யூனிட்டுக்கு? 32. 32. ஓகே. பிக்கு 30. 30 அண்ட் சிக்கு 40. 40ன்னு சொல்லி இங்க ப்ராஃபிட் பெர் யூனிட் கொடுத்திருக்காங்க. இப்ப ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது வந்து இப்ப இந்த எக்ஸ் இசட்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சொல்லுவோமே ஒரு மாம்பழம் வந்து 10 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சரியா? 100 மாம்பழம் ஒரு மாம்பழம் விக்கிறதுனால எனக்கு 10 ரூபாய் கிடைக்குது. நான் 100 மாம்பழம் விக்கிறேன். அப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? இங்க ப்ராஃபிட் எவ்வளவு? ஒரு மாம்பழத்தை வித்தா எனக்கு 10 ரூபாய் கிடைக்குது. என்கிட்ட 100 மாம்பழம் இருக்குது. ப்ராஃபிட் எவ்வளவு எனக்கு? 1000. 1000. அதுதான் இதுல அர்த்தம். இப்ப பாருங்க, நான் உங்க ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன்? என்னது? x1 x2 x3ன்னு போடுங்க. இந்த x1 x2 x3ன்னு சொல்றதுல காரணம் என்னன்னு சொன்னா இந்த x1 சொல்றது வந்து நமக்கு இப்ப இந்த கணக்குல வந்து நான் எத்தனை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்ற ஒரு டீடைல்ஸ் தெரியுமா? இல்ல, தெரியாது. தெரியாது. அப்ப என்னால ஒரு ப்ராஃபிட்ட சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப ஒரு காரணிய இப்ப இத்தனை ப்ராடக்ட் சொல்லி சொன்னா எனக்கு அக்யூரேட்டா சொல்லலாம். ஆனா எனக்கு இந்த கணக்குல அப்படி சொல்லி இல்ல. சோ அதனால இங்க எல்லாமே என்னது பெர் யூனிட்ல தான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த எத்தனை ப்ராடக்ட்ன்ற இதைத்தான் நான் இங்க x1 x2 x3ன்னு சொல்லி இப்போ கொடுக்குறேன். அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது வந்து ப்ராஃபிட்ட சொல்றது. அப்ப இது 32 சொல்றது என்னது? பெர் யூனிட்டுக்கானது, ஒரு யூனிட்டுக்கானது. அப்ப 32 எனக்கு எத்தனை யூனிட் செய்யறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பதிலா தான் நான் இங்க எவ்வளவு போடுறேன்? x1 பிளஸ் அடுத்தது பிக்கு எத்தனை யூனிட்? 30. அதுக்கு நான் என்ன போடுறேன்? x2 and c 40 x3. இது ஃபுல்லோட டோட்டல் தான் நம்ம என்ன செய்வோம்? z சொல்லி போடுவோம். அதத்தான் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல எழுதுவோம். விளங்கிச்சா? ஆமா. யாருக்காவது அதுல குழப்பம் இருக்கா? இல்ல தானே? இல்ல. ஓகே. அப்புறம் இப்ப நான் 4 விஷயம் செய்யணும்னு சொன்னேன். முதலாவது டிசிஷன் மேக் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும்னு சொன்னேன். மூணாவது என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதணும். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னா என்னன்னு சொன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு இங்க சார்ட்ல கொஞ்சம் காரணிகள் கொடுத்திருக்காங்க. என்ன ஏ ப்ராடக்ட் வந்து ஏ ப்ராடக்ட் செய்யறதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து 5 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி ப்ராடக்ட் செய்யறதுக்கு மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 4 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சி ப்ராடக்ட் செய்யறதுக்கு மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 3 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப இத ஏக்கு செய்ய 5 தேவை, பிக்கு செய்ய 4 தேவை, சிக்கு செய்ய 3 தேவை. ஆனா என்கிட்ட அவைலபிளா எவ்வளவு இருக்குது? இதுக்கு எத்தனை தேவையா இருந்தாலும் எனக்கு ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்குது? 2500. 2500. அதுதான் இந்த சார்ட் அர்த்தம். இப்ப அதே மாதிரி தான் இப்ப மெஷின் ஹவர்ஸ் பாருங்க. மெஷின் ஹவர்ஸ் வந்து இங்க அவைலபிள் ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்கு? 1275. அப்ப ஏக்கு ஒரு ஏ ப்ராடக்ட் செய்யறதுக்கு எனக்கு எத்தனை மெஷின் ஹவர்ஸ் தேவை நீங்க சொல்லிருக்காங்க? 2. அதே மாதிரி பிக்கு 3.
உண்டு. சிக்கு உண்டு. உண்டு. லேபர் ஹவர்ஸுக்கும் அதே தான். இப்போ லேபர் ஹவர்ஸ்ல எனக்கு அவைலபிளா செய்யறதுக்கு அவைலபிளா எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு? 3. ஏக்கு 3 தேவை. எனக்கு அவைலபிளா எவ்வளவு இருக்குது அந்த இதுல? 2100. 2100. அப்ப ஏ செய்யறதுக்கு எனக்கு 3 தேவை, பி செய்யறதுக்கு எனக்கு 2 தேவை, சி செய்யறதுக்கு எவ்வளவு தேவை? 4. 4 தேவை. ஓகே, அதுதான் இந்த சார்ட்ல சொல்லிருக்காங்க. இப்ப நான் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதுறத பாருங்க. சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட பத்தி நான் எழுத போறேன். முதலாவது அங்க எத்தனை இருந்துச்சு? 5 தானே இருந்துச்சு. இது ஏ. 5x1 பிளஸ் 4x2 பிளஸ் 3x3 இருக்கு. 5x1 பிளஸ் 4x2 பிளஸ் 3x3. சரியா? போட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அடையாளம் தான் போட்டிருக்காங்க. இந்த அடையாளத்துக்கான அர்த்தம் என்னது? இப்ப இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்குன்னு சொன்னா இந்த வாய் திறந்திருக்க பக்கத்துக்கான அடையாளம் என்னது? பெரிது. பெரிது. இந்த பக்கம், இந்த கூனி இருக்கிற பக்கம் சிறிது. சிறிது. இதுவே இது கீழே போட்டா சமன். பெரிதும் சமனும் சொல்லுவாங்க. அப்ப அதத்தான் இங்க போடுறோம். இப்ப இவ்வளவு ரிசோர்ஸ் தேவை. ஏ செய்யறதுக்கு 5 தேவை, பி செய்யறதுக்கு 4 தேவை, சி செய்யறதுக்கு 3 தேவை. பட் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எவ்வளவு? 2500 கிலோகிராம். அப்ப இது எத்தனை இங்க தேவைப்பட்டாலும் என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 2500. அதுக்குள்ளதான் நான் செய்வேன். ஒன்று அது ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி அதை விட குறைவாவும் நான் யூஸ் பண்ணுவேன். அதனாலதான் இங்க கீழே சமன் அடையாளம் போடுறோம். அதத்தான் இங்க போட்டிருக்காங்க. Subject to constraint. 5x1 plus 4x2 3x3 2500. எனக்கு அவைலபிளா இருக்க ரிசோர்ஸ் 2500. அதுக்குள்ளதான் இது 3 வரும். அதனாலதான் இந்த பக்கம் போட்டிருக்கு சமன். போட்டுட்டு நீங்க பிராக்கெட்ல என்ன சம்பந்தமா நாங்க பேசுறோம்? மெட்டீரியல் சம்பந்தமா. சோ மெட்டீரியல்னு போட்டீங்கன்னா சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், மெஷின் அவருக்கு சொல்லுங்க. மெஷின் அவர்ஸுக்கு எப்படி வரும்? 2x1 plus 3x2 plus Yes. x1 x3 1275 இந்த அடையாளம் போட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி லேபர் சர்வீஸுக்கு 3x1 2x2 plus 4x3 இந்த 4x3 அடையாளம் போட்டு 2100 போட்டீங்கன்னா சரி. ஓகேயா? அதுதான் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட். எத்தனை சப்ஜெக்ட்? இப்ப இதுல சப்ஜெக்ட் எத்தனை கொடுத்திருக்காங்க? மெட்டீரியல், மெஷின், லேபர்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு ரிக்வயர்மெண்ட் பத்தி சொல்லிட்டு அந்த ரிக்வயர்மெண்ட்டும் அந்த சார்ட்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி போட்டுட்டு போட்டீங்கன்னா சரி. இதுல 3 தகவல் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுத்தா நம்ம அப்படி செய்யணும். ஓகேயா? ஓகே. அடுத்தது என்ன எழுதணும்? நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். என்னது? நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதணும். நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றது வந்து ப்ராஃபிட் சொல்றது வந்து மைனஸ்ல வரும். ப்ராடக்ட் சொல்றது வந்து நம்ம இதுல செய்வோம், ஆனா ஜீரோக்கு மேல தான் வரும்ன்றது தான் இதுல அர்த்தம். சரி, அப்ப இங்க பாருங்க, இப்ப எத்தனை ப்ராடக்ட் இதுல இருந்துச்சு? நான் அந்த ஏபிசிக்கு முதல்ல என்னென்ன போட்டேன்? x1 x2 x3 தானே போட்டேன். அப்ப x1 x2 x3 போட்டு அதுக்கு மேலதான் வரும்ன்றதுக்கு இந்த பக்கம் போட்டு 0ன்னு போட்டு விட்டீங்கன்னா சரி. இதுவே வந்து x4 வந்திருந்தா கமா போட்டு இங்க x4 போட்டு விட்டீங்கன்னா சரி. அப்படி 4 விஷயம் எழுதணும். லைன் ஆஃப் ப்ரோக்ராம்னு சொன்னா எத்தனை விஷயம் எழுதணும்?
வருவது நீங்க பேசுனது எனக்கு கேட்கல. அந்த 0 வருவது 0 வர்றது விளங்கல. அது 0 போடுறது. இப்போ உங்களுக்கு இங்க ப்ராஃபிட் சொல்றது. இப்போ ப்ராஃபிட் சொல்றது வந்து ப்ராஃபிட் தானே கொடுத்திருக்காங்க. காஸ்டா கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ப்ராஃபிட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு வருது, இவ்வளவு வருது, இவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து இல்ல. அப்ப அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு 0க்கு மேல தான் இருக்கும் எப்படியுமே. எனக்கு இல்ல அக்யூரேட்டா இவ்வளவு தான் ப்ராஃபிட் வருதுன்ற ஒரு விஷயம் இருக்குதா டேபிள்ல? இல்ல. ஆனா 0க்கு மேல தான் ப்ராஃபிட் வரும். அதத்தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். மிஸ் அந்த இடத்துல X1 ப்ராஃபிட்டுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்திருந்தாங்களா மிஸ்? டிமாண்ட்னு கொடுப்பாங்க. எது அதுக்கும் கொடுத்தாலும் நீங்க அந்த IM மூண்டு இப்படி அடையாளம் போட்டுட்டு இந்த பக்கம் போட்டு 0 போட்டு விட்டீங்கன்னா சரி. இதுல இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து நீங்க விளங்கி செய்யறதை விட பாடமாக்கியும் செய்யலாம். இப்ப டிசிஷன் வேரியபிள்னு சொன்னா டிசிஷன் வேரியபிள் சொல்றது வந்து எத்தனை ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் எதை பத்தி சொல்லியிருக்காங்க, எது ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களோ அந்த மூணுக்கு இந்த வசனத்தை எழுதி விடுங்க. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது கீழே பாருங்க, டிமாண்டா ப்ராஃபிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை எழுதி விடுங்க. அடுத்தது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட். சப்ஜெக்ட் சொல்றது எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்களோ, என்ன மெட்டீரியல் இது கொடுத்திருக்காங்களோ அதை போட்டுட்டு இந்த மூணு விஷயம், மூணு விஷயம், 4 கொடுத்திருந்தா 4 விஷயம். நான் நெகட்டிவிட்டின்னு போட்டு x1 x2 x3 இதுல 3 விஷயம் சொன்னாலே x3 x4 வந்திருந்தா x4 சொல்லி போட்டு இந்த பக்கம் போட்டு 0 போடுங்க. ஓகே மிஸ். ஓகே சரியா. இப்ப அடுத்ததா கொஞ்சம் இருங்க வாரேன். செய்யுங்க பாப்போம். கொஞ்சம் வரேன். அடுத்ததா செய்யுங்க. ஈஸியான கணக்கு அதை செய்யுங்கப்பா. ஓகே இந்த கணக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம். 2020 பேப்பர் 2020 பேப்பர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணுங்க பாப்போம். சார்ட் எடுங்க பாப்போம். 5 மினிட்ஸ் தரேன்.
ட்ரை பண்ணீங்களா? ஆமா மிஸ். மிஸ் பேசுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு விலங்கல் எவ்வளவு நேரம்? மியூட் மியூட் பண்ணிருக்கீங்க மிஸ், அதான் மியூட் பண்ண ஓகே, கவனிக்கல. சரியா? இப்ப உங்களுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா, இப்ப எத்தனை ப்ராடக்ட் சாண்ட்விச்சஸ் செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ABC. சரியா? அதுல உங்களுக்கு இப்ப ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? வெஜிடபிள்ஸ், ஆனியன், சீஸ், பிரெட். இப்ப சாண்ட்விச் செய்யறதுக்கு வெஜிடபிள் எத்தனை தேவை, ஆனியன் எத்தனை தேவை, சீஸ் எவ்வளவு தேவை, பிரெட் எவ்வளவு தேவைன்ற விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் சார்ட்ல அப்படியே எழுதுறேன். வெஜிடபிள் ஏக்கு 1 தேவை, ஆனியன் 4 தேவை, சீஸ் 1 தேவை, பிரெட் 2 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதுறேன். அதே மாதிரி இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? சாண்ட்விச்சஸ் பி ஹேஸ் வெஜிடபிள் எத்தனை, வெஜிடபிள் எத்தனை, ஒன்று வெஜிடபிள் 2 தேவை, ஆனியன் 2 தேவை, சீஸ் 1 தேவை, பிரெட் எத்தனை தேவை, 2 தேவை. அப்ப அதையும் நான் இந்த சார்ட்ல அப்படியே போடுறேன். வெஜிடபிள் 2 தேவை, ஆனியன் 2 தேவை, சீஸ் 1 தேவை, பிரெட் 2 தேவைன்றத போடுறேன். ஓகே, போட்டுட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? சாண்ட்விச்சஸ் சி. சாண்ட்விச்சஸ் சிக்கு என்ன தேவை? வெஜிடபிள் எத்தனை தேவை? 3 3 தேவை. சீஸ் எவ்வளவு தேவை? 2 2
மிஸ்ஸே காணோம். சாரி, லைன் கட் ஆகிருச்சு. உங்களுக்கு கேக்குது தானே?
ஆமா மிஸ். ஓகே சாரி அந்த லைன் கட் ஆகிருச்சு. ஸ்க்ரீன்னா ஷேர் ஆகல மிஸ். ஸ்கிரீன் ஷேர் விளங்குதா? விளங்குது. ஓ ஓகே சரியா. அப்ப அடுத்தது என்னது சி. சிக்கு என்ன சொல்லி இருந்துச்சு? வெஜிடபிள் 3, சீஸ் 2, ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எத்தனை சொல்லி இருக்கு? 2. சோ அதுகளை நான் அப்படியே இந்த சார்ட்ல போடுறேன். அவங்க சொல்லியிருக்க சென்டென்ஸுக்கு ஒரு சொல்லியிருக்க விஷயத்த நீங்க இதுல போட்டீங்கன்னா சரி. ஆனா அதுல ஒனியனை பத்தி சொல்லியிருக்கல தானே, சோ அதனால இங்க டேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப அடுத்தது என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? ஓகே, slice of the bread. A total of the 10 bags of onions are available. எத்தனை bags on available னு சொல்லியிருக்காங்க? ஆனியன்ல 10 பேக் available சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? each which the 40 slices. 40 ஸ்லைசஸ்க்கு எத்தனை பேக் ஆனியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவைலபிளா? 10. சோ அதுதான் உங்களுக்கு இங்க பெருக்கி போட்டிருக்காங்க. பாத்தீங்க நீங்க காட்டி இருக்குது 40 தர 10. அடுத்தது 18 loaves of the breads are available which 40 slice. 40 ஸ்லைசஸ்க்கு 18 இது உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது ரெண்டையும் பெருக்கி அதுக்கு பக்கத்துல போட்டிருக்கு. அவைலபிள் ரிசோர்சஸ் எவ்வளவு அவைலபிளா இருக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்தது சீஸ்க்கும் 15 60க்கு சொல்லியிருக்கு. சோ அந்த விஷயத்தை தான் இங்க உங்களுக்கு பெருக்கி போட்டிருக்காங்க. vegetables are available. அது எதுவும் பேக்ஸ் கணக்குக்கு சொல்லல. சோ அந்த 200 அப்படியே நான் அதுல போட்டிருக்கேன். and the 15 bags of the cheese and each 60. அதுதான் நான் சொன்னேன் 15 தர 16 கீழே போட்டுருந்துச்சு. அது given the resources are gold, the maximizes number the sandwiches, the price each sandwiches are 100 rupees. உங்களுக்கு profit எவ்வளவு சொல்லியிருக்காங்க, price எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 100 rupees per sandwichesக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதை நான் இங்க priceன்னு சொல்லி போட்டு 100ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த சார்ட் எடுத்தது யாருக்காவது குழப்பம் இருக்கா? அந்த சென்டென்ஸை பார்த்து இந்த சார்ட் எடுத்தது யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல மிஸ். ஓகே, ஒரு இது கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க ஒரேடியா வாசிச்சு கொண்டு போகாம பேப்பர்ல எழுதுறதுக்கு முன்னுக்கு ஒரு நோட்டா நீங்க நோட் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ரிக்வயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேராகிராஃப் ஒரு 3 தடவை ரீட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம சம்டைம்ஸ் இதுல எப்படி நீங்க மிஸ் ஆக்கிருப்பீங்கன்னு சொன்னா அவைலபிள் ரிசோர்சஸ் இருக்கு 10 bags of onion சொன்னா அந்த 10 தூக்கி இங்க போட்டிருப்பீங்க. அங்கிட்டு 40 ஸ்லைஸுக்கு 10 இருக்குதுன்ற விஷயத்த நம்ம கவனிச்சு கொள்ள மாட்டோம். சோ அதனால ஒரு 2-3 தடவையாவது அதை வாசிச்சு கொள்ளுங்க. அதை வாசிச்சுட்டு இந்த சார்ட்டை நீங்க சரியா எடுத்து, இந்த சார்ட் பிழையாகிச்சுன்னு சொன்னா ஃபுல் கணக்கும் பிள்ளை. ஓகே, சோ அந்த சார்ட் எடுக்க முன்னுக்கு ஒரு 4-5 தடவையாவது வாசிச்சு கொள்ளுங்க. விளங்கிச்சா? ஓகே. ஓகே. அண்ட் அடுத்ததா நான் அடுத்தது என்னது லைன் ஆஃப் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு 4 விஷயம் சொன்னேன். டிசிஷன் வேரியபிள், objective function and the subjective constraint and the non negativity constraint சொல்லி 4 விஷயம் நம்ம எழுதணும். என்ன? சோ இங்க இது அடுத்தது 4 விஷயம் நம்ம எழுதணும். அதை நம்ம எழுதுவோம். இது உங்களுக்கு எல்லாத்துலயுமே சொல்லி இருப்பாங்க, பொதுவாவே எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க. யூஸ் x1 x2 x3 for the sandwiches type A B and C. சோ இங்க போடுவோம் A and B and C. சரியா? x1 x2 and x3. ஓகேயா? போட்டு இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு டிசிஷன் வேரியபிள் எப்படி எழுதுவோம்? டிசிஷன் வேரியபிள் சொல்லுங்க பாப்பா, எப்படி எழுதுவோம்? Product A க்கு produce from product A number of sandwiches. என்ன ஐட்டம் சொல்லிருக்காங்க? sandwiches. அப்ப B க்கு என்னது? sandwiches produced from product B. Yes, sandwiches product B. C
Number of sandwiches produced from product C. 3. ஓகேயா? அடுத்தது நம்ம என்னது எழுத போறோம்? objective function. objective function எப்படி எழுதுவோம்? maximization z போட்டு இங்க எது price தானே கொடுத்திருக்காங்க. ஆமா. ஓகே. ஆகவே a க்கு x1 கூட்டல் x2 100 x3 z போட்டீங்கன்னா சரி. objective function. அடுத்தது நம்ம என்ன எழுதுவோம்? subject to constraint. subject to constraint எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சொல்லுங்க பாப்போம். 1x1 plus 2x2 plus 3x3 அந்த அடையாளம் போட்டு 200 kg. 200 kg bracketல vegetable என்ன ஐட்டம்ன்றத போட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி ஆனியனுக்கு 4x1 plus 2x2 plus அந்த அடையாளம் போட்டுட்டு 400. 3 இல்ல. சி இல்ல. அதனால அது போட வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. அண்ட் சீஸுக்கு 1x1 plus 1x2 plus 2x3 அந்த அடையாளம் போட்டுட்டு 900 cheese. Good. And breadக்கு 2x1 plus 2x2 plus 2x3 அடையாளம் 252 அடுத்து bread. போட்டீங்கன்னா சரி. அடுத்து நான் நெகட்டிவிட்டி சொல்லுங்க அப்படியே. x1 x2 x3 அடையாளத்தை மத்த பக்கம் அடையாளம் வரும். நீங்க ஞாபகம் சப்ஜெக்ட் டு இதுக்கு மத்த மாதிரி அடையாளம் வரும். அதாவது கொடுத்திருக்க அவைலபிள் ரிசோர்ஸ் பக்கம் வாய் திறந்து இருக்கும். பட் நான் நெகட்டிவிட்டி எழுதுற நேரம் அடையாளம் மத்த மாதிரி வரும். அதுக்கு எதிர்பக்கமா வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகேயா? யாருக்காவது இது குழப்பம் இருக்கா? நான் திரும்பி சொல்லி கொடுக்கணுமா? யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல விளங்கிச்சு. நல்லா விளங்கிச்சு தானே? விளங்கிச்சு. ஓகே. அப்ப உங்களுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் போட்டிருக்கேன்? 10 மணிக்கு காலையில. ஓகே. சரியா? 10 மணிக்கு தானே கிளாஸ் போட்டிருக்கேன். அப்ப இதோட தொடர்ச்சி வந்து அதாவது இப்ப அடுத்த கேள்விகள் இருக்கு. ஆமா மிஸ். ஓகே. ஏன்னா அது இப்ப வந்து நான் ஒரேடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே போகணும். சரியா? அதனால இதுல தொடர்ச்சி வந்து நாளைக்கு 10 மணி கிளாஸுக்கு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அண்ட் அடுத்த கிளாஸ நான் நாளைக்கு சொல்றேன் எத்தனை மணிக்குன்னு சொல்லி. அந்த கிளாஸ்ல இப்ப நான் உங்களுக்கு விளங்காம அடுத்த சப்ஜெக்ட்ல என்ன போடணும் கொடுத்திருக்கு இதுல? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஒண்ணு செஞ்சு காட்டுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனா? ஆமா மிஸ். ஓகே. அப்ப நான் டிரான்ஸ்போர்ட்டேஷனை செய்துட்டு உங்களுக்கு போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிளாஸ் ஒன்று போட்டு விட்டேன்னா சரி. அப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எக்ஸாம் இருக்கு. நான் மோஸ்ட்லி வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு கிளாஸ்களை முடிக்கிறேன். ஆனா இந்த வீடியோஸ் பாருங்க. வீடியோஸை பார்த்துட்டு ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 3 சப்ஜெக்டும் வந்து பாஸ் பேப்பர்ல தான் இருக்கு. கூட பாஸ் பேப்பர்ல தானே இருக்கு. ஆமா மிஸ். கட் பேப்பர்ல அந்த அளவுக்கு கட் பேப்பர்ல இல்ல. ஏன்னா நாங்க செய்யற நேரமும் கட் பேப்பர்ல சொல்லுங்க மிஸ். இதுல வந்து நோட்ஸ் கேள்வி மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா எப்படி வர்றதுன்னா? இதுல நோட்ஸ் வர சான்ஸ் இல்ல. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்களா? அதுல நோட்ஸ் இருந்துச்சு. அது இது ஃபுல்லா கணக்கு கேள்வி. அப்ப 4 क्वेश्चन கூட வராதா? விளங்கல. ஷார்ட் நோட் கூட வராதா? EOQ பத்தி வரும். EOQ அந்தந்த சப்ஜெக்ட்கள் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்கள்ல லைன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படி வர சான்ஸ் இல்ல. லைன் ப்ரோக்ராம்னா இதுதான் செய்யணும். அப்ப கணக்கு மட்டும் பார்த்துட்டு போனா போதுமா கேட்டுக்கு மிஸ்? உங்களோட பாஸ் பேப்பர்ல நான் இது வரைக்கும் கணக்கு தான் பார்த்தேன். அந்த சப்ஜெக்ட்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு எப்படியும் 4 கேள்வி கட்டாயம் செய்யற மாதிரி தானே இருக்கும் மிஸ். அதே மாதிரியான क्वेश्चंस வரலாம். இல்லாட்டி ஒரு क्वेश्चனை ரெண்டா உடைச்சு போடலாம். இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மென்ட் ப்ராப்ளம்கள்ல நீங்க ஏதாவது நோட்ஸ் அதாவது பேப்பர்ல நோட்ஸ் கேள்வி கேட்டு எதுவும் பாத்தீங்களா? பாஸ் பேப்பர்ல தான் இருந்துச்சு போல. ஏதோ ஷார்ட் நோட் மாதிரி. அதுதான். அப்படி எனக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் போடுறேன். நான் மோஸ்ட்லி இல்ல. EOQ கொடுத்திருந்தா நீங்க சொல்றது நியாயம்.
EOQ EOQ கொடுக்கல miss. EOQ பத்தி கேட்பாங்க, நோட்ஸ் வரும். ஓகே ஓகே. சோ 3 சப்ஜெக்ட் தான் கொடுத்திருக்கு தானே. ஆமா மேபி miss. 3 கேள்வி வரலாம். 3 கேள்விக்கும் பெருசா உடைச்சும் போடலாம். ஓகே சரி, உங்களுக்கு நோட்ஸ் பார்ப்போம். இன்னும் எனக்கு என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அத்தனையும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அப்ப போட்டு விடலாம். நாளைக்கு உங்களுக்கு இந்த லைன் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு உங்க லைன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படியே முடிஞ்சிடும். ஓகேயா? ஓகே ஓகே miss. அடுத்தது அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நான் போட்டு விடுறேன். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல மிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஐம் சாரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டு விடுறேன். ஓகே மிஸ். Thank you. ஓகே தான். ஓகே, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சந்திப்போம். ஓகே தேங்க்யூ குட் நைட் தேங்க்யூ, பாய்.